அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விருச்சக ராசியில் 3 கிரகங்களுடைய சேர்க்கை, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்களுடைய இணைவு 6ஆம் தேதி டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி டிசம்பர் வரை நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி என்று அழைக்கக்கூடியவர், ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர் இந்த சூரிய பகவான். அதே போல் சுக்கிரன், இந்த சுக்கிரன் 6 மற்றும் 11ஆம் இடத்திற்கான அதிபதி, ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு வாழ்க்கை, காதல், தாம்பத்தியம், திருமணம், குழந்தை பாக்கியம், அழகு போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர். புதன் உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 7ஆம் இடத்திற்கான அதிபதி, புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கு அதிபதி என்று அழைக்கக்கூடியவர் இந்த புதன். ஆக இந்த 3 கிரகங்களுடைய இணைவு தனுசு ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள், அதே போல் பிடிவாத தன்மையை கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டதுன்னா யாருடைய சஜஷனை எப்போவுமே கேட்டுக்கவே மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தான் செய்யக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நபர்களும் இந்த ராசிக்காரர்கள் தான். எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்த்து தான் பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. தன்னை சுற்றி இன்னைக்கு நான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே எனக்கு ப்ராப்பராக நடக்கவே மாட்டேங்குது, நான் நினைக்கிறது ஒன்று இன்றைக்கி நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துகிட்ருக்கு. ஒரு வேலை விஷயத்தில் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு துறையை தேர்வு பண்ண முடியல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையில் என்னால் செய்ய முடியலைங்க. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலையும் எனக்கு கிடைக்கல, ஏதோ கிடைச்ச வேலையை வேறு வழி இல்லாமல் செய்கிற மாதிரி சில சூழ்நிலை. அந்த வேலையும் இன்றைக்கி எனக்கு நிரந்தரமாக இல்லாமல் போயிடுச்சு, செஞ்சுட்டு இருந்த வேலை திடீர்னு என்னை விட்டு போயிடுச்சுங்க, புதுசாக ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கூடிய விரைவில் புதிய வேலை கிடைப்பதற்கான சில சூழல். ஏன்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புகள், இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை சில நேரத்தில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். அப்போ புதிய வேலையை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. அதே நேரத்தில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேலையில் நான் செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லைங்க. அதே போல் ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது எப்போவுமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, அதுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது இருக்கணும், திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும். இது ரெண்டுமே எனக்கு இல்லாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, அதுக்கு உண்டான ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இல்லை, ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, அதுக்கு உண்டான ஒரு சேலரி அதாவது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. அந்த சூழ்நிலையை எல்லாத்தையும் கடந்து இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னா இருக்கிற வேலையை தொலைச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அடுத்த வேலைக்கு போக முடியாமல் இதே இடத்துலையே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்களாம் இன்றைக்கி வேறு விதமாக அது பெரிய பெரிய பொறுப்புகளில் பெரிய பெரிய பதவிகள்லாம் இருக்காங்க. என்னுடைய நிலை இன்னும் முன்னேறவில்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு அப்படிங்கிறது ஏற்படுங்க. வேறு ஒரு வேலை, அதை விட சேலரி அதிகமாக கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள், அதற்குண்டான முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் இதுவரைக்கும் நிறைய மந்த நிலைகள் அப்படிங்கிறது சந்திச்சிட்டிங்க. நான் நினச்சபடியே இல்லைங்க, ஆரம்பிக்கும் போது எல்லாம் வேறு லெவலில் இருந்தது, என்னமோ தெரியலைங்க, கொஞ்ச நாளாகவே பயங்கர ஒரு முடக்கமாகவே இருக்குதுங்க. பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறது இல்லை, தொழிலில் சரியான விதத்தில் செயல்படுத்த முடியல, ஒரு முடக்க நிலையாகவே இருக்குது, பணமெல்லாம் தேங்கி போய் நிற்கிது, வர வேண்டிய தொகைகள் எதுவும் சரியான நேரத்தில் சேர மாட்டேங்குதுங்க. எனக்கு கிடைக்க வேண்டிய ஒப்பந்தங்கள், எனக்கு கிடைக்க வேண்டிய சில பொறுப்புகள் எல்லாமே வேறவங்களுக்கு கிடைக்குது. இந்த தொழிலில் இந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு மாற்றலாம் அப்படிங்கிற முயற்சிகள் கூட நிறைய டைம் எடுத்துட்டேன், அந்த இடத்துலேருந்து மாற்றவே முடியல. இல்லை இதை விட்டுடலாமா, இந்த தொழிலையே பேசாமல் நடத்தாமல் விட்டுடலாம் அப்படிங்கிற சில குழப்பங்கள்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஆரம்பிச்சிட்டோம், வேறு வழி இல்லை, இதை எப்படியாவது இதை ஒரு லெவலுக்கு கொண்டு போய் ஆகணும்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சிட்ருக்கேன். அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு, தொழிலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கும், புதிய தொழிலை தொடங்குவதற்கு, தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலைகள், அந்த மந்த நிலைகள், இழுபறிகள், இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அப்போ தொழிலில் ஒரு நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். இதுவரைக்கும் ஏற்பட்ட விரயங்களும் நஷ்டங்களும் போகுங்க. தொழில் ரீதியாக இருந்து வந்த நஷ்டங்களை நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுலேருந்து வெளியே வருவீங்க.
இது வரைக்கும் இருந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது அகலும். தொழிலில் நிறைய மாற்றங்கள், வியாபார ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வருவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது, தொழில் ரீதியாக நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ், புதிய அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா இந்த திருமணம் அப்படிங்கிறது கரெக்டான காலத்தில் நடந்துச்சு அப்படின்னு, அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு திருமணம் நடந்ததுன்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைங்க. அதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஏன்னா நான் விருப்பப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு சரியான விதத்தில் அமையல, அட்லீஸ்ட் தன்னை தேடி வர வாழ்க்கையாவது தனக்கு ஏற்றபடி இருக்குமா, இல்லை அது முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் ஆசைப்பட்டது இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு விருப்பப்பட்டு நான் விருப்பப்பட்டு ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கைங்க, அந்த வாழ்க்கை எனக்கு கரெக்டான விதத்தில் அமையல. சரி, இன்னைக்கு ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் கரெக்டான விதத்தில் செட் ஆக மாட்டேங்குது. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த டிசம்பர் மாதம். கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதே போல் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா இதனால் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாச்சுங்க. எல்லாம் போகிற இடம் வர இடம் எல்லாரும் பார்க்குறது, என்னங்க இன்னுமா குழந்தை பெற்றுக்கல, இன்னும் ஒரே குழந்தையோடு நிறுத்திட்டீங்களா, அடுத்த வாரிசு இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்டு போகிற இடம் வர இடம்லாம் உங்களுக்கு மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், என்ன விஷயம், அதாவது எதுக்காக சண்டை போடுறோம்னே தெரிய மாட்டேங்குது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறோங்க, பயங்கர கஷ்டமாக இருக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல் இல்லை, பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வைராகிய குணம் ஜாஸ்தியாக இருக்குது, யார் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற அளவுக்கு சில ஈகோ அப்படிங்கிறது எங்களுக்குள்ளே வந்துருச்சு. இந்த காரணத்தினால குழந்தைங்களை சரியான விதத்தில் பார்த்துக்க முடியலைங்க. எங்களுக்குள்ள ஒரு மன நிறைவு அப்படிங்கிறதுல மன நிம்மதி இல்லை, நல்ல நிம்மதியை உட்காந்து சாப்பிட்டே பல நாள் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா இந்த லைஃபே வேண்டாம், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குமா குடும்ப வாழ்க்கையில், இந்த லைஃப்பை விட்டு எப்படியாவது வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கூட அப்ளை பண்ணியாச்சுங்க. அந்த டிவோர்ஸ் கூட இன்றைக்கி கரெக்டான விதத்தில் எனக்கு முடியாமல் இருக்குது. ஏன்னா இந்த லைஃபே எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அப்படின்னா என்னால் உயிர் வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் இந்த சட்ட ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகளாவது நம்ம நினச்சபடி இந்த லைஃப்பை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கரெக்டான நேரத்தில் ஒரு சாதகமான சூழல் அப்படி இல்லை, அந்த சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையும். பிரிந்து கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சூழல், ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓகே நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் செய்யாத சில தவறுக்கு நிறைய தண்டனை அப்படிங்கிறத அனுபவிச்சிருப்பீங்க. நான் எந்த தப்புமே பண்ணலைங்க, எல்லா தப்பையும் எம்எல்ஏ சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, நான் எந்த தப்புமே பண்ணலின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த லைஃப்பை விட்டு நான் வெளியே போய் தான் ஆகணும், அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது என்னை தேடி வரக்கூடிய வாழ்க்கையோ அல்லது நான் தேடி போகக்கூடிய வாழ்க்கையோ நான் நினச்சபடி இருக்குமா. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கசப்பான அனுபவத்திலேருந்து வெளியே வந்துட்டேங்க. இனிமேல் நான் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு லைஃப்லையாவது நான் நினச்சபடி எனக்கு தேடி வரக்கூடியதாக இருந்தாலும், நான் தேடி போகிற லைஃபாக இருந்தாலும் நல்லபடி அமையுமா. ஏன்னா அந்த பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. ஆல்ரெடி வாங்கின அடியை ஒன்றும் மறக்க முடியல, இதுக்கு மேலே ஒரு அடி விழுந்தது அப்படின்னா என்னால் மீண்டு வரவே முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். இரண்டாவது வாழ்க்கையாக கூட இருக்கலாங்க. அந்த வாழ்க்கையை நீங்கள் தேடி போனாலும் சரி, உங்களை தேடி வந்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல சூழல், நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடிய ஒரு லைஃப் இருக்குங்க. நிறைய பேர் லவ் பண்ணியிருப்பாங்க, அதை லவ் மேரேஜாக சக்ஸஸ் பண்ண முடியல, நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோமா அப்படிங்கிற குழப்பங்கள் கூட இருக்கும். அந்த நிலைகள் மாறும். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு நபரை தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க கூடவே உங்கள் மன வாழ்க்கை அமைச்சிருக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போனவங்களை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது விலகி சென்ற நபர்கள் விரும்பி அவங்களுடைய தவறை உங்ககிட்ட சொல்லி அதற்குண்டான மன்னிப்புகளை கேட்டு நான் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அப்போ விலகி போனவங்க கூட உங்களை விரும்பி வருவாங்க, அவங்களை ஏற்றுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மனநிலை அப்படிங்கிறது மாறுங்க. இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கிடையோ காதலர்கள் மத்தியிலோ அல்லது நீங்கள் விரும்பி தேடி போன ஒரு உறவுகள் மத்தியிலோ இருக்கக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. கூடிய விரைவில் நீங்களாம் ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோக காலங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமோ அல்லது சொந்தமோ ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகமோ அல்லது இடம் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது புதிய கட்டடங்களுக்கு உண்டான சில யோக காலகட்டங்களாக இருக்குங்க. அப்போ நிலம் மற்றும் கட்டிடம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் இந்த காலகட்டங்கள் இருக்கும். வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போதுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான சில முயற்சிகளும் வண்டி வாகனங்கள் மாற்றங்களுக்கு உண்டான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. கடனை அடைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படி கொடுக்குங்க.
இது வரைக்கும் நீங்கள் வாங்கின கடன் எப்படியாவது அடைக்கணுங்கிற போராட்டங்கள், அந்த கடன் அடைப்பதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், இல்லைன்னா வீண் விரயங்களும் வீண் செலவுகள் அப்படிங்கிறது வரும். மருத்துவ ரீதியாக சில செலவினங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நல்ல முழுமையான கவனம் செலுத்துங்க. கரெக்டான நேரத்தில் தூங்குறது, கரெக்டான உடற்பயிற்சி, ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட உணவுகள் இதெல்லாமே இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு சில வழிமுறைகள் அப்படின்னு சொல்லாங்க. அதே நேரத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் நல்ல மேன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. கல்வி மாற்றம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நல்லா இருக்கும். உயர்கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்களும் சரிங்க. நல்ல எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறதும், அரசு ரீதியாக நமக்கு கிடைக்க வேண்டிய பட்டம் பதவிகள் அப்படிங்கிறதும், இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு, அதில் உள்ள திசாபுத்திகள் எப்படி இருக்கிறதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்கன்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.